ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று ஒரு ஹெல்த் மிக்ஸ் பண்ணோம்ல, அது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணோன்னா, அடுப்பில் கடாயை வச்சு அதை நல்லா பால் காய்ச்சிட்டு, அப்புறம் காய்ச்சின பாலில் நான் அந்த ப்ரீமிக்ஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாட்டாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி பால் காய்ச்சி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கோல்டாகவும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன பார்க்க போகிறோன்னா, தோசை அப்புறம் தக்காளி சட்னி தான். முட்டை தோசை பண்ணிவிட்டு தக்காளி சட்னி வைக்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வரமிளகா 3த்தையும், பூண்டு, இந்த 4 வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் புளி தனியாக ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். வரமிளகா நல்லா வறுத்துப்பட்டதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே எண்ணெயில் ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் போட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். அது நல்லா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான எல்லா உப்புமே இப்போயே போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கலருக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு லாஸ்ட்டாக பூண்டு சும்மா தொலியோடு தான் சேர்த்து அப்படியே கட் பண்ணி வறுத்துக்கணும். லாஸ்ட்டாக ஏன் பூண்டு போடுறேன்னா, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும், அதுக்காக போடுறேன். ரொம்ப வறுபடாமல் கொஞ்சம் ரவா இருக்கிறது பிடிக்கும், அதனால் போடுறேன். அப்புறமா அந்த புளி ஊற வச்சோம்ல, அதை கரைச்சி அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறமா பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. இதை நீங்கள் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, தாளிக்காமலே அப்படியே சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாளிக்கிறதை விட. அப்புறமா தோசை ஊற்றிக்கிட்டேன். தோசை ஊற்றிட்டு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை என்னன்னா வரவே இல்லை. என் மாவு பிரச்சனையா இல்லை நான் பிரச்சனையான்னு தெரில, ரொம்ப கஷ்டப்பட்டு தோசை ஊற்றினேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.